ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி சிறுதானியத்தில் குதிரைவாலி கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு குதிரைவாலி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கரலாம். சோம்பு போடுறது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் கூட போட்டு தாளிச்சுக்கரலாம். இப்போ பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாயை நீளமாக கீறி சேர்த்துக்கோங்க. இதில் 3 பூண்டு பல்லை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி 1 கப்பு குதிரைவாலி ரைஸ் எடுத்தோன்னா அதுக்கு 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 3.5 கப் தண்ணியும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. குதிரைவாலி அரிசியில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. அதனால் இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது உடம்பு வெயிட்டும் குறையுங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதோட பொட்டுக்கடலை, 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பும் தாளித்து சேர்த்துக்கிடலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த குதிரைவாலியை இதில் அப்படியே சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வெந்துடும். நீங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துருங்க. லாஸ்ட்டாக மேலே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.